என்ன ப்ரோ படம் எடுத்து வச்சிருக்காங்க? ஸ்டோரியே இல்லை ப்ரோ. முதல்ல ஃப்ளாஷ்பேக்ன்றாங்க, அப்புறம் இதுன்றாங்க, ஆட்டோக்காரன்றாங்க, அப்புறம் இது கேங்ஸ்டர்ன்றாங்க. படத்தில் என்ன ஸ்டோரின்னே புரியல ப்ரோ. ஒன்றுமே புரியல. ப்ரோ படம் காட்டு மொக்கையாக இருக்குது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து லேகு, செகண்ட் ஹாஃப் வந்து தூங்கிட்டேன் ப்ரோ. படம் ஒத்தே இல்லை. நான் ரொம்ப தூரத்தில் தலைவருக்காக வந்த தலைவர் ஃபேன் ப்ரோ. ஆனால் படம் ரொம்ப மொக்கையாக இருக்குது ப்ரோ. சாட்டிஸ்ஃபையே இல்லை ப்ரோ. படத்தை விடுங்க ப்ரோ. மியூசிக் என்ன ப்ரோ மியூசிக் போட்டு வச்சிருக்கான்? அந்த அவனுக்கு மியூசிக் போட தெரியுமா ப்ரோ? அவனுக்கு ஒரே இறைச்சலா இருக்கு ப்ரோ. பாட்டு எதுவுமே நல்லா இல்லை ப்ரோ. தலைவரோட இன்ட்ரோ மியூசிக் இன்னொன்று போட்டிருக்காங்க. ரொம்ப காண்டாவது ப்ரோ. கேட்கவே ரொம்ப கன்றாவியா இருக்கு ப்ரோ. அவனெல்லாம் மியூசிக் போட விடாதீங்க ப்ரோ. படத்தை எடுக்க விடாதீங்க ப்ரோ இவனுங்களை எல்லாம். வெல்கம் டு hindutalkies.net. இன்றைக்கு நாங்கள் இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் வெளிவந்த பாஷா படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு படத்தை மொக்கையாக எடுக்கலாம், ஆனால் இவங்க காட்டு மொக்கையாக எடுத்து வச்சுருக்காங்க. இந்த படத்தை பார்க்குறதும் பார்க்காதும் உங்கள் விருப்பம். ஆனால் நாங்கள் ஒன்று சொல்லிக்கிறோம், உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஜாட்டு ஹாலிடேஸ் இவங்க வந்து இந்தியாவோட நம்பர் 2 டூர் மேனேஜ்மெண்ட். இவங்க வந்து நீங்கள் எங்கே போனாலும் உங்களை கரெக்டாக கொண்டு போய் எந்த குடிக்குள்ளேனாலும் உங்களை தள்ளி விட்டு வந்துடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ரொம்ப எதிர்பார்ப்போட போனேன். உள்ள தலைவர் இருக்கார், அப்புறம் ரகுவரன், அது இது நக்மா அப்படி இப்படின்னு நிறைய எதிர்பார்ப்போட போனேன். அந்த எதிர்பார்ப்பெல்லாம் இதை பூர்த்தி பண்ணிச்சான்னா கிடையாது. ரொம்பவுமே அறுவாருன்னு அறுத்து தள்ளிட்டாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக பாஷா படத்தை திட்டு தருமாறி பார்த்து முடிச்சாச்சு. ஒரு படத்தை எவ்வளவு மொக்கையாக எடுக்க முடியுமோ அவ்வளவு காட்டு மொக்கையாக இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்க காய்ஸ். இந்த படத்தில் நிறையவே ப்ளஸ் பாயிண்ட் இருந்தாலும் என்னால் இந்த படம் பார்க்க முடியாமல் இருந்ததுக்கான காரணம் நக்மாவோட வயசு பிரச்சனை தான். நக்மாவோட வயசு என்னை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அது எப்படி நக்மாவுக்கும் தலைவருக்கும் செட் ஆச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை. இந்த படத்தில் எவ்வளோ விஷயம் இருந்தாலும் என்னால் இதை மட்டும் என்னால் ஏற்றுக்கவே முடியலை. இந்த படத்தில் இதை தவிர்த்திருந்தாங்கன்னா இந்த படத்தை ஓரளவுக்கு வாட்சபிளாக இருந்திருக்கும்.